நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். மார்க்கு 14 நிசான் மாதம் 14 இந்த பஸ்கா விழாவை கொண்டாடுவாங்க. அதாவது மாலை 6 மணி துவங்கி மறுநாள் மாலை 6 மணிக்குள்ள அது நிறைவடையும். ஆகவே இந்த பஸ்கா விழாவை கொண்டாடுறதுக்காக இது ரொம்ப பரிசுத்தமா இது பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆகவே இந்த பஸ்கா விழா நேரத்துல தான் துவங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு உயிர் விட்டார். நாம இதை அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை, வியாகுல வியாழன், கட்டளை வியாழன், இதெல்லாம் நம்ம பேரை வச்சிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஒரு நாள். அப்போ இந்த வியாகுல வியாழன்ல நம்ம நிறைய விஷயங்கள், அதாவது இயேசு சீடருடைய பாதங்களை, காலடிகளை கழுவினதை நம்ம சிந்திப்போம். ஒவ்வொரு கெத்செமனே தோட்டத்தை ஜெபித்ததை சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றாய் நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம், நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல இயேசுவும் பேதுருவும் பேசின ஒரு விஷயத்தை தான் உங்களோட இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுப்படுகிற நேரத்தில் போக போறேன்னு சொன்ன உடனே கடைசியா எல்லாரையும் அழைத்து என்ன செய்கிறார்னா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறார். அந்த ஃபேர்வெல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா மேல் அறையில அது வைக்கிறார். அப்போ இந்த இடம் எப்படி ஆயத்தப்படுறாங்கனாக்கா, அது இறையல் ஆய்வாளர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் பிறந்த பொழுது மாட்டு தொழுவம் கொடுத்தாங்கல்ல, அந்த உரிமையாளர் என்ன பண்றாருன்னா இந்த குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை, இடம் மட்டும் கொடுத்தாரு, பார்க்கல. எல்லாரும் வந்து அந்த குழந்தைய பார்த்து இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்றோம், நீ கொடுத்து உங்க வீட்டுல நீ கொடுத்த இடத்துல ஒரு அதிசய குழந்தை பிறந்திருக்கு, நீ பார்க்கலையானும் போது உரிமையாளர் ஐயோ நான் பார்க்கலன்னு அந்த குழந்தைய பார்க்க வரதுல இவங்க என்ன பண்ணா, அன்னை மரியாளும் யோசேப்பும் எகிப்துக்கு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான். இந்த குழந்தைய பார்க்கவே இல்லை. அப்போ தேடி தேடி தேடிட்டு இருக்கிறாராம். அப்போ அவர் கடைசியா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாட்டு தொழுகுதான் இன்னைக்கு அவருடைய வீட்டுடைய மேலறை. ஏன்னா அவர் எருசலேமில் நிறைய வீடுகள் கட்டி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அவரை சிலுவை தான் அவரை வந்து பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த அறையில மேலறையில ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அந்த இரவு உணவு கொடுக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா இயேசு உணவு கொடுக்கிறார், எல்லாருக்கும் உணவை ஆசீர்வதித்து கொடுத்தவர். இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, ஒரு இந்த உலகத்தை விடைபெறுவதற்கான அந்த ஒரு உணவு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை இது 12 சீடர்கள் அல்லாமல் அநேகர் கூட இதுல பங்கு பெற்றிருக்கலாம். வெளியில இருக்கிற இயேசுவோடு திருப்பணி இணைந்தவர்கள் கூட இந்த உணவு நிகழ்வில இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில கலந்துருக்கலாம். அப்போ பேதுரு கிட்ட இது நிறைய விஷயம் நிறைய நேரம் அவர் வெளிப்படுத்தி இருப்பார்ல, நான் இது மாதிரி மறிக்க போறேன், காட்டி கொடுக்க போறவங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ பேதுரு ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவரே ஒருவேளை மறிக்கணும் இறக்கணும்னு நினைச்சா நான் கூட உங்களை சேர்த்து செத்து போயிடுவேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் பேதுரை பார்த்து சொன்னார், இல்ல இன்றைக்கு காலையில சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எருசலேம் அரண்மனையில அல்லது ஏரோது அல்லது பிலாத்தினுடைய அரண்மனையில சேவல் ஏது, சேவல் எங்க இருக்குது, ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பி பார்க்கலாமா? அப்ப அது சேவல் கோழி இதெல்லாம் அங்க கிடையாது. அப்ப அரண்மனையில அதை வளர்க்க மாட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம புரிந்து கொள்ளனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் அப்பெல்லாம் இந்த ஒர்க் ஷாப் இருக்கும், கவர்மெண்ட் ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ். இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த பணி முடியும் போது ஷிஃப்ட் மாறும். இந்த ஷிஃப்ட் மாறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கு ஊதுறது அது ஊர் முழுவதும் கேட்கும். அது பேரே சங்கு ஊதுறதுன்னு. அது ஹாரன் ஷைரன் மாதிரி ஒரு மாதிரி ஹாரன் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இது முடிஞ்சு வேற ஒருத்தர் வந்து பணி எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதுல வந்து என்னன்னாக்கா, அன்னைக்கு ஊர் முழுவதும் கேட்கும். இன்னைக்கு கேட்காத காரணம் நிறைய வாகனங்கள் பெருகி இருக்கிறதுனால நம்மால அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து வருகின்ற அந்த ஒலியை நம்மளால கேட்க முடியல. சரி, இப்போ நாம இது நிகழ்வுக்கு வருவோம். அப்போ எருசலேமில் என்ன நடந்திருக்குனாக்கா, ஒரு நாளைக்கு 4 முறை ஷிஃப்ட் மாறும். அந்த அரண்மனை பாதுகாக்கிறவங்க அந்த பாதுகாவலர்களை இது மேல ஏறி நிற்பாங்களே, அந்த காம்பவுண்ட் மேல, அரண்மனையினுடைய அந்த காம்பவுண்ட் மேல ஏறி நிற்கிறாங்க. அப்ப ஏறி நின்று முதல் சோல் மேல நின்று இந்த பனி மாறும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்காலம் ஊதுவாங்க. அப்ப அந்த எக்காலம் ஊதுறது பேரு தான் என்னன்னா, எக்காலம் போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப அது ஊதும்போது இந்த ஷிஃப்ட் மாறுதுன்னு அர்த்தம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் காலை 6 மணிலிருந்து பகல் 11 மணி வரைக்கும் இருக்கும், 11ல இருந்து 5 மணி வரைக்கும், 5ல இருந்து இரவு
11 மணி, மீண்டும் இரவு 11 மணி காலை அதிகாலை 5 மணி வரை. இப்படி ஒரு நாளைக்கு 4 முறை அந்த ஷிஃப்ட் மாறிட்டே இருக்கும். அப்ப 4 முறை என்ன செய்வது, அந்த எக்காலம் ஊதப்படும். அதுக்கு என்ன பேருனா காக் க்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவல் கூவுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எருசலேமிலே சேவல், அந்த அரண்மனையிலே சேவல் கிடையாது. ஆனால் இதற்கு அந்த பேரை வச்சு அந்த அப்போ லோக்கல் லாங்குவேஜ் வட்டார மொழியில அது அழைக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஷிஃப்ட் மாறுதுல, அதிகாலையில ஷிஃப்ட் மாறுதுல, அந்த டைம்ல இந்த காக் க்ரோஸ் நடக்கும், எக்காலம் ஊதுவாங்க, நீ என்ன 3 முறை மறுதளிப்ப. உண்மையா அது அப்படியே நடந்தது. பணி மாற்றம் செய்யறாங்க. எக்காலம் ஊதும் பொழுது ஆண்டவரை மறுதளிக்கிறார். இயேசு தம்முடைய முதுகிலே சிலுவை சுமந்து அப்படியே வெளியில வரார். வெளியில வரும்பொழுது பேதுருவை பார்க்கிறார். பார்வையிலே சொல்லுகிறார். பேதுரு அப்படியே மனம் கசந்து அழுகிறார். ஆண்டவரை நான் மறுதளித்து விட்டேனே. பாருங்க, பல நேரங்கள் நாம கூட ஆண்டவரை என்னென்ன இடங்களெல்லாம் மறுதளிக்கிறோம், எந்தெந்த இடங்களாம் ஆண்டவரை நம்ம விலகி செல்கிறோம், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு கட்டளை வியாகுலத்தோடு ஆண்டவர் நமக்காக ஜெபித்த கெத்செமனே தோட்டத்திலே அந்த வியர்வை துளிகள் ரத்த துளிகளாக பாரத்தோடு ஜெபித்த ஒரு நாள். அப்போ எவ்வளவு பாரத்தோடு ஆண்டவர் ஜெபித்திருப்பார். நாமும் அந்த நமக்காக ஜெபித்தார் இல்ல, இப்படிதான் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். எல்லா அவமானங்களையும் நிந்தைகளையும் சிலுவை சுமக்க அவர் ஆயத்தமானார். நமக்காக அவர் மரிக்க ஆயத்தமானார் இல்லையா? அப்படி என்றால் நாமும் ஆண்டவர் இயேசுவை விடாமல் மறுதளிக்காமல் என்னாலும் இயேசுக்கு சாட்சியாக நம்ம வாழ்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் எங்கள் வாழ்க்கையில விட்டு நாங்கள் விலகிச் செல்லாதபடி மறுதலியாமல் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவினை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.